அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் ஐப்பசி மாதம் முடிவதற்குள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இவை அனைத்தும் நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. அதிலும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் அதிரடியான மாற்றமும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் உறுதியாகவே அமைய போகிறது. காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார். அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் பொதுவாகவே ராசியின் அதிபதி அஷ்டமத்தில் அமர்வது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அங்கு உச்சபலம் பெறுகிறார். இது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரன் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுகிறார். செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். இப்படி பல கிரக நிலைகள் நல்ல மாறுதலை சந்திக்கும் போது ராசியின் அதிபதியான குரு பகவான் அஷ்டமத்தில் உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மை நிறைந்த வாய்ப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் பணிச்சுமை அதிகரித்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை தனுசு ராசிக்காரர்கள் எந்தவிதமான காரிய தடையோ சிக்கலோ சிரமமோ இன்றி கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளையும் நெருக்கடிகளையும் தகர்த்தெறிவதோடு முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவான் அஷ்டமத்தில் அதிசாரமாக இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே அக்டோபர் 2 இறுதி வாரமும் நவம்பர் முதல் 2 வாரமும் அமையக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே அவர் நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து வக்ரகதியில் திரும்ப போகிறார். எனவே ஐப்பசி மாதத்தில் அஷ்டமத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் அமர்ந்த ராசியின் அதிபதி வக்ரகதியில் திரும்புவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகி முன்னேற்றம் உறுதியாகவே தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றிகரமாக அமையும் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிறைவாகவே வரும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் நிதானமாகவும் பொறுப்பாகவும் கையாண்டு வெற்றி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகி மகிழ்ச்சி நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது சனி மிகவும் வலுவாக சுகஸ்தானமாகிய 4 வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. சனி வக்ரம் பெற்றிருக்கும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. அதிசாரமாக 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு. எதிர்பாராத சில தவறான உறவுகளிலிருந்து வெளிவருவதோடு பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக கையாளக்கூடிய சந்தர்ப்பத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பதால் தனுசு ராசிக்காரர்கள் காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்களை நீக்கி பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை கனகச்சிதமாக செய்து முடிக்க முடியும். ஏனென்றால் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் ராகுவும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் வலம் பெறுகின்றன. நிழல் கிரகமான ராகு மற்றும்
கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் உச்சபட்ச நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் நிழல் கிரகமான ராகு கேது இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறது. சனி ஒருவர்தான் சற்று சாதகமற்ற அமைப்பில் இருக்கிறார். இருந்தாலும் பெரிய அளவிலான சிரமங்கள் சனியின் அமைப்பில் இல்லை என்பதால் இந்த வேளையில் மிக வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் நிறைந்த மாற்றத்தை வலுவாக அள்ளி கொடுப்பதால் தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரிய தடைகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். ஆளுமையும் அதிகாரமும் கொண்டவராக பார்க்கக்கூடிய, ஆற்றல் வீரம் கொண்டவராக பார்க்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடித்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் நிறைவாக பெறக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. வீண் விரயங்களை சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மாற்றுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்களை நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே சரியாக இந்த வேலையை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் திட்டமிட்டு சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார். லாபாதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெற்று கர்மஸ்தானத்தில் வலம் வந்த சூழலில் அங்கிருந்து விலகி லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது உறுதியாகவே கலைத்துறை, அரசியல் துறையில் காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமந்து வந்த சூழலில் அவை அனைத்திலும் நல்ல ஒரு மாறுதல் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலையை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக விரைவாகவும் துரிதமாகவும் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானமாகிய 11இல் நீச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சூரியன் வலம் வருகிறார். சூரியன் லாபஸ்தானத்தில் வலம் வருவதால் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனும் லாபஸ்தானத்தில் இணைந்திருக்கிறார். அதேபோன்று வித்யா கரகரான புதனும் பெரும்பாலும் லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். இதில் மிக வலுவாக விரயஸ்தானத்தில் நுழைய போகிறார். வித்யா கரகரான புதனின் அமைப்பு நிறைந்த லாபத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உண்டு. தவறவிடாமல் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் பல மாதங்களுக்கு பிறகு இணைவதும் நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யும் சிறப்பான அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையக்கூடிய வகையில் சந்திரன் பல இடங்களில் மாறி வந்தாலும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.